Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஹவுஸ்ஃபுல் அத்தியாயம் 13. காமேஸ்வரி, இன்று போல் இன்றும் நீ இரு. உன் கணவனிடம் இப்போது ஏற்பட்டுள்ள ஒட்டுதல் என்றென்று பிறக்கட்டும். நான் ஒரு பைத்தியம் என்று தன்னைத்தானே திட்டிக்கொண்டால் அமிர்தம்மாள். குழந்தை தலையை வலிக்கிறது, ஜுரம் வரும் போல் இருக்கிறது எவ்வளவோ சொன்னால் கேட்காம தானே போய்விட்டு வா, டிக்கெட் வீணாகிறது என்று விரட்டி விட்டேன். இப்போது வரவில்லையேன்னு கவலைப்பட்டால் என்ன அர்த்தம் என்று சொல்லிக்கொண்டால் கடிகாரத்தை பார்த்தால் மணி 10:15 ஆகியிருந்தது. வீடு மொத்தமும் உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தது. தசரதன் எப்போதோ படுக்க போய்விட்டான். மல்லியின் அறையில் கொஞ்சம் முன்னால் வரையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. படித்து கொண்டிருந்தான் போலும். காமேஸ்வரியை கொஞ்சம் பார்த்து வருகிறாயாப்பா என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் 8 ஊருக்கு சென்று அழைத்து வந்திருப்பார். அப்போது தோன்றவில்லை. இப்போது தூங்குகிறவனை எழுப்புவதா? வருவது வரட்டும் என்று அமிர்தம்மாள் ஒன்றியாகவே வெளியே கிளம்பினாள். பனகல் பார்க்குக்கு பக்கத்தில் தான் சபா என்று அவளுக்கு தெரியும். அவர்கள் வீட்டிலிருந்து 2-3 ஃபர்லாங் தூரம்தான். நேரிலேயே போய் ஒரு நடை பார்த்து விட்டு வரலாம் என்று விடுவிடுவன நடையை கட்டினாள். ஒரு 10 நாள் முன்பு காவேரியின் சிநேகிதிகள் சிலர் வந்திருந்தார்கள். பொதுவாக அவர்களுடைய அட்டகாசத்தின் நடுவே அமிர்தம்மாள் நுழைவது கிடையாது. அன்று தெரியாத நம்ம தலையை நீட்டினாள். அடடா, உங்களை மறந்தே போனோமே என்று குப்புக்கென்று எழுந்து வந்த ஒரு பெண் 25 ரூபாய் டிக்கெட்டை தலையில் கட்டிவிட்டாள். ஐயையோ, என்னடா ஏது பணம்? நான் ஒரு அன்னக்காவடியே சத்திரத்தில் தங்குற மாதிரி இங்கே தங்கியிருக்கேன் என்று அமிர்தம்மாள் எவ்வளவு புலம்பியும் நடக்கவில்லை. இன்றுதான் அந்த நாடகம். காமேஸ்வரி தானும் ஒரு டிக்கெட் வாங்கியிருந்தாள். ஆனால் தலையை லேசாக வலிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வீட்டுக்குள் அடைபட்டு கிடந்தாள். 2 டிக்கெட்டாக வீணாக்குவது என்று வற்புறுத்தி அவளை விரட்டி விட்டவள் அமிர்தம்மாள் தான். ஆனால் நாடகம் முடிவதற்கு இத்தனை நேரமாகும் என்று அவள் கண்டாளா என்ன? உடம்பு சரியில்லாத நிலையில் காமேஸ்வரி புறப்பட்டு போனது அவள் கவலை அதிகரித்து விட்டது. சபாவுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் காமேஸ்வரியினுடையதும் இருந்தது. நல்லவேளை அவள் வேறெங்கும் போகவில்லை. ஆறுதல் பெற்றவளாக திரும்ப நினைத்தவளை, வாங்கம்மா உள்ள வாருங்களேன் என்று ஒரு அழைப்பு நிறுத்தியது. சபா நிர்வாகிகளில் ஒருவர் தான் அப்படி வரவேற்றார். அமிர்தம்மாளின் காலஞ்சென்ற தமையனிடம் அன்பும் மதிப்பும் கொண்டவர். ஒன்றுமில்ல, என் மருமகள் இன்னும் வரலையேன்னு பார்க்க வந்தேன் என்றாள் அமிர்தம்மாள். நாடகம் முடிக்கிற சமயம் தான், நீங்களும் உள்ளே போய் பாருங்களேன் என்று உபசரித்தார் சபாக்காரர். எதுக்கு அனாவசியமாயி என்று மறுத்தாலை தவிர லேசான ஆவலுடன் உள்ளே சென்றார். முடிவடையும் நேரம். காஃபி டம்ளரின் விளிம்பில் நுரை தங்கி நிற்பது போல நாற்காலி வரிசைகளுக்கு வெளிப்புறத்தில் நின்றிருந்தார்கள் பல பேர். குழந்தையை தோளில் சாத்தி கொண்டு தட்டுவோரும் சிகரெட் பிடிப்போரும் குடும்ப நலன் விசாரித்துக் கொள்ளுவருமாக குழுமியிருந்த வராந்தாவில் மேடையில் நடப்பது என்னவென்றே தெரியவில்லை. சிறிதாக கும்பலுக்குள் நுழைந்த ஒரு நாற்காலியின் முதுகை பிடித்து கொண்டு நின்றாள் அமிர்தம்மாள். மறுவினாடி அந்த நாற்காலியில் இருப்பது காமேஸ்வரி தான் என்பதையும் கண்டுகொண்டாள். அத்தை, நீ எப்போ வந்த என்று காமேஸ்வரி வியப்புடன். எல்லாம் உன்னை தேடிக்கிட்டு வந்தது தான். மணி என்ன ஆகுறது? கவலையாக போய்விட்டுச்சு. மேடையின் மீது அத்தையின் பார்வை நிலைத்தது. உடனே, ஓஹோ, இதுதான் விஷயமா என்றாள். இதுதான் விஷயமா என்று திடுக்கிட்டாள் காமேஸ்வரி. மேடையில் தெரியல, அந்த கோடியில் மேஜிக் பக்கத்தில் அருகே அமர்ந்திருப்பவர்களுக்கு தொல்லை தராவண்ணம் கிசுகிசுன்னு பேசினாள் காமேஸ்வரின் அத்தை. சரி, நாடகம் முடிகிறவர்கள் இருந்து மாப்பிள்ளையும் அழைத்து கொண்டு வா, நான் வீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிட. மாப்பிள்ளையா? என்ன அத்தை உளர்ற என்று மேடை கவனித்த காமேஸ்வரி சட்டனை எழுந்து கொண்டாள். அத்தையின் கையை பிடித்து இழுத்து கொண்டே வெளியே வந்தாள். வா போகலாம் வீட்டுக்கு. என்னது, மாப்பிள்ளையை பார்த்து விட்டு கூட வா. நீ சுமார் அத்தை என்று வெடித்தாள் காமேஸ்வரி. நீ டிக்கெட் வாங்கியது எதுக்குன்னு நினைக்கிற? ஏதோ தொழிலாளர் கதம்ப நிகழ்ச்சியான். பல ஊர்களிலிருந்து தொழிலாளி என்ற பேரில் சுத்தல் லோ கிளாஸ் ஆட்கள் கூடி கூத்தடிக்கிறாங்க. அதில் போய் இவரும் ஒருவராக சேர்ந்து கொள்வது கொஞ்சமாவது அந்தஸ்து கௌரவம் பார்க்க வேண்டாம்? அமிர்தம்மாள் கோபம் வந்தது. அவ்வளோ மட்டுமா நினைக்கிறவ? நீ மட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு டிக்கெட் ஊற்றிய, இத்தனை நேரம் உட்காந்து பார்த்திய. அது சோஷியல் சர்வீஸு, கௌரவத்துக்காக. சரி வா என்று காமேஸ்வரி சொல்லிக் கொண்டிருந்த போது விழா முடிவடைந்து கூட்டம் கலைந்தது. பெரும் ஆரவாரம் திடீரென கேட்டது. ஒரே கைத்தட்டல், வாழ்க என்று கோஷம். ரோஜாக்களின் மனம். 10-15 பேர் கொண்ட ஒரு சிறிய கும்பல் யாரையோ அலாக்காக தோளில் தூக்கி கொண்டு வந்தது. வேறு யார்? காசியைத்தான். அவர்களுடைய குழுவுக்கு ஏதோ பரிசு கிடைத்திருக்கிறதா. காசியின் டிரெக்ஷன் தான் காரணமாம். ஏகப்பட்ட உற்சாகம். ஹலோ காம். மனைவியை கண்ட மகிழ்ச்சியோடு தொழிலாளர்களின் தோல் மீதிலிருந்து கீழே குதித்தான் காசி. அவனுடைய தோழர்களும் சிலருக்கு அவளை தெரியும். அதெல்லாம் சௌக்கியமா என்று மரியாதையுடன் விசாரித்துவிட்டு விலகினார் போல் நின்று கொண்டார்கள். எவ்வளோ அருகில் வந்துட்டு ஏன் பகலெல்லாம் வீட்டுக்கு வராமல் இருந்தீங்க என்று அமிர்தம்மாள் கடிந்து கொண்டாள். உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? நான் 15 பேரோட வந்தேன். சரி வாருங்க. சொன்னேன், இவர்களோட வந்திருக்கிறேன்னு.
தொழிலாளர்கள் ஒரு இளைஞன், எங்களை பற்றி கவலைப்படாதீங்க சார், பார்த்துக்கொள்கிறோம் என்றான் பெருந்தன்மையாக. அமிர்தம்பாள், வேண்டாம் வேண்டாம், எல்லாருமே வாங்க, அண்ணா கட்டின வீடு அரண்மனை மாதிரி இருக்குது என்றாள். காமேஸ்வரி வாயை திறக்க காணாமே. காமேஸ்வரி முதல் தடவையாக பேசினாள். நான் தனியாக கூப்பிட வேண்டுமேண்ணே, அத்தை எனக்கும் சேர்த்து என் வீட்டுக்கு தான் அழைக்கிறா, பிகு பண்ணிக்கலாமல் சும்மாவானும். ரொம்ப அதட்டாத, என் ஆட்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடைச்சே, நம்ம முதலாளி இவ்வளோ தானா என்று எண்ணி விடுவாங்க இல்லையாப்பா? எல்லோரும் கடகடவென்று சிரித்து காமேஸ்வரி நெரிச்சலை அதிகரித்தது. திருச்சியிலிருந்து வந்திருந்த ஸ்பெஷல் பஸ்ஸிலே அவர்கள் மல்லியின் வீட்டுக்கு வந்தார்கள். அனைவரும் சாப்பாடு வேண்டாம் என்று கூறிவிட்டதால் அந்த பிரச்சனை இல்லை. தொழிலாளர்கள் வெராந்தாவிலும் காசி மாடியில் உள்ள காமேஸ்வரியின் அறையிலும் தங்க ஏற்பாடாயிற்று. சமையல் அறைக்கு வந்த காமேஸ்வரி, ஐயா என்ன கலாட்டா பாரு, உன் மாப்பிள்ளையும் அவர் பட்டாளமும் என்று முணுமுணுத்தாள் அத்தையிடம். அசடு மாதிரி, புருஷனோட அதை பற்றி ராத்திரி பூரா சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்காத என்ற அறிவுரை வழங்கி பால் டம்ளருடன் அவளை அனுப்பி வைத்தாள் அமிர்தம்மாள். விடிகாலை 5 மணிக்கு விழிப்பு ஏற்பட்டு விட்டது அமிர்தம்மாளுக்கு. இரவு பூரா சுற்றி கொண்டிருந்த மின்சார விசிறியை ஓய வைத்துவிட்டு வெளியே வந்தாள். அவளையும் அறியாமல் மாடிப்படிக்கட்டில் அவள் பார்வை சென்றது. திருப்தியான புன்னகை அவள் உதடுகளில் பரவியது. காமேஸ்வரி, இன்று போல் என்றும் நீர் உன் கணவனிடம் இப்போது ஏற்பட்டுள்ள ஒட்டுதல் என்றென்றும் நினைக்கட்டும். இல்லத்தரசியாக உன் வாழ்வு மலரட்டும். வெராந்தாவுக்கு வந்து பார்த்தால் விதம் விதமாக திருச்சி தொழிலாளர்கள் படுத்திருந்தார்கள். நீள விரித்த ஜம்மு காலத்தில் 2-3 பேர் எழுந்திருந்து தோட்டத்தில் வேலங்குச்சியால் பல்விளக்கி கொண்டு உலவிக் கொண்டிருந்தார்கள். அமிர்தமாலை வெராந்தாவில் கண்டதுமே கேட்டண்டை நின்றிருந்த காவல்காரன் விரைந்து வந்தான். ஒரு கும்பிடு போட்டுவிட்டு, 9 மணிக்கு 10 மணிக்கு மேலே வர்றதா சொல்ல சொன்னாங்க என்றான். திடுக்கிட்டால் அமிர்தமாள். யாரு? சின்னச்சுமானி, காமேஸ்வரியம்மா. எழுந்து கொண்டு விட்டாலான்னு காவல்காரன் அதற்கு மேல் குழம்பினான். எழுந்துக்கிறதுங்களா? ராவே அவங்க போயிட்டாங்களே, வெளியே போகிறப்போ தான் சொன்னாங்க. ராத்திரியே போனா? எங்கே? என்ன சொன்னா? யாரும் ஸ்நேகிதி வீட்டுக்கு போகிறான்னு சொல்லாங்க. இங்கே ஒரே கூட்டமாக சந்தடியாக இருக்குது, என்னால் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இடிந்து போனவளாக நின்று கொண்டிருந்தால் அமிர்தம்மாள். காமேஸ்வரியை பற்றி நினைக்க நினைக்க கோபம் கட்டுக்கடுங்காமல் வளர்ந்தது. சே, இப்படி கூட ஒரு பெண் இருப்பாள், அவளை நம்ப முடியவில்லை. நாங்கள் புறப்பட வேணும் கொஞ்சம் நேரத்தில் பஸ் வந்துடும். மாடியிலிருந்து இறங்கி வந்தான் காசி. அவன் முகத்தை கூர்ந்து கவனித்தால் அமிர்தம்மாள். எந்த விதமான சலனமும் இருக்கவில்லை. காமேஸ்வரி எங்கே என்று அவன் கேட்க காணோம். இரவில் கூட இருக்க வேண்டிய இளம் மனைவி வெட்டி கொண்டு சென்று விட்டதை குறித்து இவன் இன்னியும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. ஒவ்வொருத்தரையும் அளந்து அறிந்து வைத்திருக்கிற ஞானம் அவனுடைய அமைதியில் காணப்பட்டது. மனிதர்களின் கிறுக்குத்தனங்களையும் அற்புதமான போராட்டங்களையும் அவன் திளைத்து ரசித்து அனுபவிப்பது போல் இருந்தது. தன் கீழுள்ள தொழிலாளர்கள் நாடகம் நடத்தும் போது எப்படி கண்டு மகிழ்கிறானோ அதே போல மனைவியின் சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கைகளையும் வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுகிறான். என்ன ஆச்சரியமான பிள்ளை! பலகாரம் தயார் பண்ண சொல்லியிருக்கேன், எல்லாருமே சாப்பிட்டுவிட்டு புறப்படலாமே என்றான். ஓ என்றவன். ஜோசப், ராம்தாஸ், காளே, பொழுது விழுந்தாச்சு, கெரப் என்று ஒவ்வொருத்தரையும் தானே முதுகிலும் காலிலும் தட்டி எழுப்பினான். என்னங்க சார் நீங்கள் என்று முணுமுணுத்து கொண்டே ஒவ்வொருவராக எழுந்து உட்காருவதும் கண்ணை கசக்குவதுமாக இருந்தார்கள் அவர்கள். நானுங்க உங்கள் எஜமானுங்க சார், முதலாளின்னு கேள்விப்பட்டதில்ல அதுங்க வேடிக்கையை பதிலளித்தவாறு தன் வலுவான புஜத்தை ஒவ்வொருவருக்கும் நீட்டினான் காசி. ஹம்மா ஹப்பா என்று ஒவ்வொருவரும் அவன் கையை பற்றி கொண்டு குபு குபுக்கு என்று எழுந்து கொண்டார்கள். 7 மணிக்கெல்லாம் திருச்சி குழு புறப்பட்டு விட்டது. அதுவரை காமேஸ்வரி வரவும் இல்லை, காசி அவளை பற்றி கேட்கவும் இல்லை. காலை சிற்றுண்டியின் போது மல்லி அவர்களுடன் சேர்ந்து கொண்டார். சாதாரணமாக வீட்டுக்கு யார் வந்திருக்கிறார்கள், யார் போகிறார்கள் என்று கவலை காட்டும் வழக்கம் இல்லாதவன் அன்று காசியுடன் கூடவே இருந்தான். ஊரிலிருந்து வந்திருக்கும் மாப்பிளையை உபசரிக்க வேண்டும் என்ற பொறுப்பை உணர்ந்தவன் போல காசிக்கு மட்டுமல்லாமல் அவனுடைய ஆட்களுக்கும் கூட பரிந்து டிஃபன் காஃபி வழங்கினான். ஒரு தடவை வாய் தவறி காமேஸ்வரி என்று ஏதோ வாயெடுத்து விட்டான். மறுவினாடி அத்தையின் கண்களும் அவன் கண்களும் ஒன்றை ஒன்று பார்த்து எச்சரிக்கை செய்து கொண்டன. வழக்கம் போல தங்கை நழுவி விட்டாள் என்பதை மல்லி புரிந்து கொண்டான். மாப்பிள, நீங்கள் ஊருக்கு போனதும் ஒரு பொருள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றான் தமாஷாக. என்ன? உங்கள் பட்டறையில் நல்ல நீளமாக வாட்டமாக உறுதியாக ஒரு சவுக்கு. இந்த காமேஸ்வரி இப்படியே நீங்கள் விட்டு வைக்கக்கூடாது. கடகட என்று சிரித்தான் காசி. அது சரி, நான் பண்ணி வச்சிருக்கிற சவுக்கை உன் தங்கை எடுத்துக்கிட்டு விட்டால் எங்கது என்ன ஆகுது என்றான் வேடிக்கையாக. மணி 9 ஆயிற்று. சமையற்கால அம்மாள் ஏதோ வேலையில் இருப்பதாக அனுமதி வாங்கி கொண்டு சென்று விட்டார். காசியும் அவன் ஆட்களும் போன பிறகு வீடை வெறிச்சு சென்றிருந்தது. என்ன ரொம்ப யோசனையாக இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே சமையல் அறைக்குள் வந்தார் கிருஷ்ணப்பா. அமிர்தம்மாள் அவருடன் அதிகம் பேசியவள் அல்ல. என்னதான் குடும்ப நண்பர் என்றாலும் அவர் பெரிய மனிதர் என்பதையும் தான் ஒரு விதவை என்பதையும் அவள் மறந்தது கிடையாது. இருந்தாலும் இன்று மனம் குழம்பியிருந்த சமயத்தில் கிருஷ்ணப்பாவின் பரிவு அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. ஒன்றுமில்லை, ஒரு பெருமூச்சு வழிபட்டு ஓய்ந்தது. அதாவது முக்கிய காரியமாக வந்தீங்களா என்று கேட்டார் கிருஷ்ணப்பாவை. காரியமாவது ஒன்றாவது, சும்மாதான்
எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு வந்தேன். பேசிக்கொண்டே முன்னே சென்றவர் ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டார். நீங்கள் ஏதோ கவலையில் இருக்கீங்க? சரி, எவ்வளோ நேரம் வேண்டாலும் சொல்லுங்கள், கேட்பதுக்கு தயாராக இருக்கேன் என்று அமிர்தம்மாள் வருத்தத்துடன் சூழ் கொட்டினாள். இந்த பொண்ணு காமேஸ்வரி விஷயந்தான் நினச்சி பார்த்தேன், கவலையாக இருந்தது என்று ஆரம்பித்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக முந்தின இரவு நடந்ததெல்லாம் சொன்னாள். கண்களை மூடிக்கொண்டு மோவாய் தடவியபடியே எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணப்பா அவள் குரல் தழுதழுப்பதை உணர்ந்தார். உங்கள் அண்ணாவுக்கு இருந்த உலக அறிவு உங்களுக்கு இல்லை, அதுதான் வருத்தப்படுறீங்க. இந்த குழந்தைகளை திருந்த பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது உங்கள் தமையனுக்கு ரொம்ப நன்னா தெரிஞ்சிருந்தது. குழந்தைகன்னு ஒன்று ஒட்டுமொத்தமாக சொல்லாதீங்க என்றாள் அமிர்தம்மாள். இப்போது மல்லியை பாருங்கள். மல்லி? வியப்புடன் நெற்றிக்கு உயர்ந்தன கிருஷ்ணப்பாவின் புருவங்கள். மல்லியே தான். அமிர்தம்மாவின் முகத்தில் கவலைகள் மறைந்து பெருமிதம் பிரகாசித்தது. பழைய மல்லியே இல்லை, எவ்வளவோ மாறிட்டான். பேச்சிலாகட்டும் காரியத்திலாகட்டும் எந்த சிறுபள்ளத்தனமும் கிடையாது. என்னால் நம்ப முடியலையே, எப்படி நடந்தது? எல்லாம் என்னால் தான். டெலிஃபோன் மணி அடித்தது. ஹாலின் மறுகோடியிலிருந்து புத்தக ஷெல்ஃபின் மீது இருந்து. ஆனால் அமிர்தம்மாள் தன் உற்சாகத்தில் அதை பொருட்படுத்தவில்லை. மல்லி ஒருத்தனை மட்டும் நிச்சயமாக என்னால் சரி பண்ண விட முடியும்னு தோணுச்சே, அதனால் நானாகவே ஒரு காரியம் செய்தேன். டெலிஃபோனை எடுத்து கேட்ட வேலைக்காரன், கொஞ்சம் இருங்க என்று கூறிவிட்டு அமிர்தம்மாளிடம் வந்தான். உங்களை தான் அம்மா கூப்பிட்றாங்க என்றான். அமிர்தம்மாள், ஹலோ, யார் என்று விசாரித்தாள். நான் தான் மாதவி பேசுகிறேன் என்று பதில் வந்தது. சட்டென்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டாள் அமிர்தம்மாள். என்ன விஷயம்? அத்தை, நீங்கள் நினச்சது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று, விபரீதமாக போயிடுச்சு. உடனே புறப்பட்டு வர்றீங்களா? தயவு பண்ணி வாருங்களேன் என்று பதறினாள் மாதவி. தொடரும்.